This video is sponsored by EduQuest. இந்த EduQuestல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜிஎஸ்டி, ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைவான விலையில் நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லித்தராங்க. தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க. நன்றி. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு தமிழ் vlog யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சட்டைநாதர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த திருக்கோவில் வந்து இருக்கின்றது. இந்த திருக்கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 14வது தேவார தலமாகும். இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளேயே திருஞான சம்பந்தருக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு சம்பந்தர் மூலவராக உள்ளார். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் வெளியே தனியாக உள்ளனர். சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவே சம்பந்தர் சன்னதி உள்ளது. இதனை சோமஸ்கந்த அமைப்பு என்று கூறுவார்கள். இந்த தலத்தில் 22 தீர்த்தங்கள் உள்ளன. அதில் பிரம்ம தீர்த்தம், காளி, பராசர, புரவநதி, கழுமல நதி, விநாயக நதி ஆகியவை முக்கிய தீர்த்தங்கள் ஆகும். இந்திரனுக்காக இந்த தல இறைவன் மூங்கில் மரமாக காட்சி கொடுத்ததால் மூங்கில் தல விருட்சமாக உள்ளது. மூலஸ்தானத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். இந்த தல விநாயகர் ருணம் தீர்த்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார். இந்த கோவிலுடைய தல பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊழிக்காலத்தில் உலகம் அழிந்த பின் சிவபெருமான் 64 கலைகளையும் ஆடையாக தரித்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தோணியாக்கி உமா மகேஸ்வரராக வருகையில் ஊழி காலத்திலும் அழியாத இந்த சீர்காழி தலத்தை பார்த்தார். இதுவே எல்லாவற்றுக்கும் மூல கஷேத்திரம் என்று தோணியுடன் இத்தலத்தில் எழுந்தருளி தோணியப்பர் என பெயர் பெற்றார். அம்பாள் திருநிலை நாயகி எனப்பட்டாள். இங்கு சிவனை பிரம்மா பூஜித்ததால் பிரம்மபுரீஸ்வரராக லிங்க வடிவிலும் ஆணவங்களை அழிப்பவராக சட்டைநாதராகவும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மும்மூர்த்திகளாக அருள்பாலிக்கின்றனர். இவர்கள்தான் சம்பந்தருக்கு காட்சி கொடுத்து அருள்பாலித்தவர்கள். இது குருமூர்த்தம் எனப்படும். உச்சியில் உள்ள அடுக்கில் சட்டைநாதர் அருள்பாலிக்கின்றார். இவர் சிவனின் அம்சங்களில் பைரவ அம்சமாக திகழ்கின்றார். மகாபலி சக்கரவர்த்தியை அளித்த தோஷம் விஷ்ணுவுக்கு பிடித்து கொண்டது. விஷ்ணு வேறு, தான் வேறு இல்லை என்பதால் அவரது தோலை சிவன் சட்டையாக அணிந்து கொண்டார். ஆனால் விஷ்ணுவை சிவன் அழித்து விட்டதாக நினைத்து மகாலட்சுமி தலையில் பூ வைத்து கொள்ளாமல் ஆழ்ந்த கவலையில் இருந்தாள். இப்போதும் கூட இவரது சன்னதிக்கு வரும் பெண்களை பூ வைத்து கொள்ள அனுமதிப்பதில்லை. ஆண்கள் சட்டை அணியக்கூடாது. சட்டங்களுக்கெல்லாம் இவரே அதிபதி என்பதால் வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு. பிரம்மனுக்கு ஏற்பட்ட அகங்காரம் நீங்கிய தலம். பிரளய காலத்தில் பார்வதிக்கு ஞான உபதேசம் செய்த தலம். இத்தல அம்மன் மகாலட்சுமி சுரூபமாக சக்தி பீடத்தில் 11வது பீடமாக அமர்ந்துள்ளார். இங்கு வந்து வணங்கினால் தான் என்ற அகங்காரம் நீங்கி ஞானம் கிடைக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, மூலவர், உற்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தலம் சீர்காழிதான். காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ கஷேத்திரம். இங்கு அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர், பீஷண பைரவர், அகால பைரவர் என அஷ்ட பைரவர்களும் உருவமாக உள்ளனர். எனவே தான் காசியில் பாதி என்பார்கள்.
இவர்களது சன்னதிக்குள் சட்டை அணிய அனுமதி இல்லை. அஷ்டமி திதிகளுள் சிறப்பு பூஜை உண்டு. 18 சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் இங்கு ஜீவ சமாதி ஆகியுள்ளார். சிவன் கோவில் பிரகாரத்தில் இவரது ஜீவ சமாதிக்கு மேல் ஒரு பீடம் உள்ளது. இங்கிருந்தபடியே உச்சியில் இருக்கும் சட்டைநாதரையும் தரிசிக்க முடியும். வெள்ளிக்கிழமைகளில் இரவு 10 மணிக்கு இந்த பீடத்துக்கு அபிஷேகம் நடக்கும். இரவு 12 மணிக்கு இதற்கு புனுகு சட்டம் சாத்தி வடைமாலை அணிவித்து பாசி பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் செய்யப்படுகின்றது. குன்று கோவில் உருவான வரலாறு. உரோமச முனிவர் கையிலை சென்று சிவனை நோக்கி தவம் செய்து, இறைவா, பக்தர்களின் குறைதீர்க்க தென்திசையில் தேவியுடன் எழுந்தருளி கையிலை தரிசனம் தர வேண்டும் என வேண்டினார். ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி நடந்தது. இதில் ஆதிசேஷன் தன் 1000 தலைகளால் கையிலையை மூடிக்கொண்டார். வாயுவால் மலையை அகைக்க கூட முடியவில்லை. தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க வாயுவின் வேகத்தினால் சிறு பகுதி பெயர்ந்தது. இறைவனின் அருளால் இந்த சிறு மலையை 20 பறவைகளால் சீர்காழிக்கு கொண்டு வந்து சேர்த்தன. காலவித்து என்னும் மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கையிலை சென்ற இறைவனை வணங்கினால் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என பெரியவர்கள் கூறினார்கள். அவர் சின்ன கைலாய சீர்காழிக்கு வந்து இறைவனை வணங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெற்றார். 3 அடுக்கு சன்னதி. இக்கோவில் 3 அடுக்குகளை கொண்ட குன்று கோவிலாக விளங்குகின்றது. கீழ்த்தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அருள்பாலிக்கின்றனர். இது லிங்கமூர்த்தம் எனப்படும். இவருக்கு 6 கால பூஜை நடக்கிறது. படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் பெரியவன் என அகங்காரம் கொண்டார். இந்த அகங்காரத்தை போக்குவதற்காக சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்கச் செய்தார். இதனால் வருந்திய பிரம்மன் இந்த தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். இதனால் இத்தல இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் ஆனார். நடு அடுக்கில் உமா மகேஸ்வரர் உள்ளனர். இவரை தோணியப்பர் என அழைக்கின்றார்கள். இவர்களுக்கு 4 கால பூஜை நடக்கின்றது. இந்த குன்றையும் தோணிமலை என்கின்றனர். இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதியின் மகனாக பிறந்தார். இவரை முருகனின் அம்சம் என்றும் இளைய பிள்ளையார் என்றும் வழங்குவார்கள். இவர் தனது 3வது வயதில் தந்தையுடன் இத்தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராட வந்தார். தந்தை இவரை குளக்கரையில் உட்கார வைத்துவிட்டு தான் மட்டும் நீராடச் சென்றார். அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்பட அம்மா, அப்பா என அழுதார். இவரது அழுகுரல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தையின் பசிக்கு பால் கொடுக்குமாறு கூறினார். அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் செய்து மெய்ஞானம் கலந்த பாலை புகட்டினாள் அம்பிகை. பசி தீர்ந்த சம்பந்தர் வாயில் பால் வடிய அமர்ந்து விட்டார். குளித்துவிட்டு வந்த தந்தை, பால் கொடுத்தது யார்? யாராவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? அபச்சாரம் செய்து விட்டாயே என சொல்லி குச்சியால் சம்பந்தரை அடிக்க கையை ஓங்கினார். அப்போது சம்பந்தர் சிவனும் பார்வதியும் தரிசனம் தந்த திசையை காட்டி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தேந்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று பாடினார். தந்தை அசந்து போனார். தன் குழந்தைக்கு இறைவனே காட்சி தந்து பாலூட்டியது அறிந்து பரவசப்பட்டார். இந்த தலத்தை பற்றி சம்பந்தர் 67 பதிகங்களிலும் திருநாவுக்கரசர் 3 பதிகங்களிலும் சுந்தரர் 1 பதிகமும் பாடியுள்ளனர். இந்த கோவிலுக்குண்டான திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்குண்டான திறக்கும் நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த திருக்கோவிலினுடைய பிரார்த்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த தலத்துக்கு வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். இந்த கோவிலுக்குண்டான நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா, சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அனைவரும் இந்த அருள்மிகு ஸ்ரீ சட்டைநாதர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.